வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு டேர்ம் 3லேருந்து குடிமையிலிருந்து ஒரு பாடம் மக்களாட்சி அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மக்களாட்சி அப்படிங்கிறோட பொருள் தெரிஞ்சுக்க போகிறோம், மக்களாட்சியோட வகைகளை தெரிஞ்சுக்க போகிறோம், நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தோட கட்டமைப்பு, மக்களாட்சியோட நோக்கம், இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தக்கூடிய சிறந்த ஆட்சியாளரின் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும். ஸோ குடிமக்களை அரவணைச்சி ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்க சிறந்த ஆட்சியாளர். அவரை ஃபாலோ பண்ணி நானிலம் 4 நிலமுலவே அவரை போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பாயிண்ட்ஸ் பார்த்துலாம். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ ஒரு நாட்டோட குடிமக்கள் தேர்தல் வழியில் அவங்களோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் அதன் மூலமாக அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கெடுக்கிறது தான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம தேர்தல் மூலமாக நம்மளுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதன் மூலமாக நம்மளோட அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்கிறது தான் மக்களாட்சின்னு சொல்கிறோம். மக்களாட்சி அமைப்பில் குறிப்பிடத்தகுந்த அளவு அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்கும். அவங்க நேரடியாக அரசியலில் இருக்கிறதுக்கும் அரசோட முடிவெடுக்கும் நடைமுறைகளில் பங்கெடுத்துக்கிறதுக்கும் முடியும். மக்களாட்சியில் சில வகைகள் இருக்குது. என்னென்னா உலகம் ஃபுல்லாகவே பல்வேறு முறைகளில் மக்களாட்சி அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்படுது. அதில் நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி, இல்லைனா பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லலாம். ஸோ 2 மக்களாட்சி சொல்கிறாங்க. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சினா நேரடி மக்களாட்சியில் மக்கள் தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கும். ஸோ நேரடி மக்களாட்சியில் பார்க்கும்போது மக்கள் சட்டத்தை உருவாக்குறாங்க. எல்லா சட்ட திருத்தங்களையும் மக்கள் தான் அங்கீகரிக்கிறாங்க. அரசியல்வாதிகள் நாடாளுமன்ற செயல்முறைகளின்படி ஆட்சி செய்வாங்க. நேரடி மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடிய வரலாறு அப்படிங்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு இருக்குது. ஸோ நேரடி மக்களாட்சியில் மக்கள் சட்டத்தை உருவாக்குறாங்க. சட்ட திருத்தத்தை அங்கீகரிக்கிறதும் மக்கள் தான். ஸோ இது எங்கே நடைமுறையில் இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் நடைமுறையில் இருக்குது. அடுத்து மறைமுக மக்களாட்சி. ஸோ மறைமுக மக்களாட்சியை பொறுத்த வரைக்கும் இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் ஃபாலோ பண்ணப்படுது. இவங்க சட்டங்கள் விதிகளை உருவாக்குவாங்க. ஸோ இதை எப்படி போகணுன்னா டைரெக்டாக மக்கள் ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறது மூலமாக பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க சட்டம் விதிகளை உருவாக்குறாங்க. இதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இதே நேரடி மக்களாட்சியில் பார்த்தாங்க, மக்கள் இருக்காங்க, ஓட்டு போடுறாங்க, சட்டம் விதிகளை அவங்களே உருவாக்குறாங்க. இடையில இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்படிங்கிறது இருக்காது. இதுதான் 2த்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இடையில ஒரு பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டோம். மக்களாட்சியோட பிறப்பிடம் அப்படிங்கிறது கிரேக்கம் தான். ஸோ மக்களாட்சியோட பிறப்பிடம் கிரேக்கம். டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல் டெமோஸ், கிரேஷியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொற்கள்லேருந்து பெறப்பட்டது. டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல், டெமோஸ், கிரேஷியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொற்கள்லேருந்து பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேஷியா அப்படின்னா அதிகாரம் இல்லைனா ஆட்சியை குறிக்கும். டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேஷியா இல்லைனா அதிகாரம் இல்லைனா ஆட்சியை சொல்லக்கூடியது. ஸோ இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சியை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று நாடாளுமன்ற மக்களாட்சி, இன்னொன்று அதிபர் மக்களாட்சி. ஸோ நாடாளுமன்ற மக்களாட்சியை தான் நம்மளோட இந்தியா, இங்கிலாந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுது. அதிபர் மக்களாட்சி அப்படிங்கிறது அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடாவில் அதிபர் மக்களாட்சி இருக்குது. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்தலாம். 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருக்காங்க. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15 உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் தான் உலகத்தில் எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களில் ரொம்ப நீளமானது. இதை டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தான் உருவாக்குனது. அவரோட தலைமையில் இருக்கக்கூடிய அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு தான் இதை உருவாக்குனுச்சு. நம்மளோட அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கின முதன்மை வடிவமைப்பாளர்னா அது B.R. அம்பேத்கர் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சின்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். இதுதான் மக்களாட்சியோட நோக்கம். ஸோ
அடுத்தது உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு வந்து நியூசிலாந்து. உலகத்திலேயே முதல்ல பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு வந்து நியூசிலாந்து. 1893 கொடுத்துருக்காங்க. ஐக்கிய பேரரசில் 1918லையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920லையும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ 1893 நியூசிலாந்தில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐக்கிய நாட்டில் 1918லையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920லையும் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே காலகட்டத்தில் இந்தியாவில் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி உட்பட பல தலைவர்கள் கேட்டதுக்காக இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமையின்படி இதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்திய குடிமக்களில் 79% பேர் வந்து அவங்களோட நாட்டோட மக்களாட்சி மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புள்ளி விவரம் சொல்லுது. இதோட காரணமாக உலக அளவில் இந்த பட்டியலில் இந்தியாவுக்கு முதலிடம் கிடச்சிருக்கு. ஸோ இந்திய குடிமக்களில் 79% பேர் வந்து நம்ம நாட்டோட மக்களாட்சியில் நம்பிக்கை இருக்கிறதா புள்ளி விவரத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து உலகத்தோட பழமையான மக்களாட்சி நாடுகள். ஸோ கிரேக்கத்தோட காலம் கிமு 5ஆம் நூற்றாண்டு. அமைவிடம் வந்து கிரீஸ். அரசியல் தத்துவத்தோட அடித்தளம் அது வந்து சிறப்பு கூறுகளாக இதில் வந்து கிரேக்க மக்களாட்சி நாட்டில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்து ரோமானிய பேரரசு அப்படின்னு பார்க்கும்போது கிமு 300லிருந்து 50 வரைக்கும். இதற்கான அமைவிடம் தீபகற்ப இத்தாலி ரோமில் இருக்குது. நாகரிக வளர்ச்சியோட உலகளாக விரிவாக்கம் அப்படிங்கிற சிறப்பு கூறுகள். அடுத்து சான் மரினோஸ் கிபி 301 அமைவிடம் இத்தாலி. பழமையான அரசியலமைப்பு இப்பயும் நடைமுறையில் இருக்குது. அடுத்து ஐஸ்லாந்து கிபி 930 திங்வேலிர் அமைவிடம். உலகிலேயே பழமையான நீண்ட காலமாக செயல்பட்டு வரக்கூடிய நாடாளுமன்றம் ஐஸ்லாந்தில் இருக்குது. அடுத்து மனிதத்தீவு கிபி 927 இந்தியாவிற்கும் அயர்லாந்துக்கும் இடையில் இருக்குது. மன்னராட்சி கீழே ஒரு சுயாட்சி வந்து இங்கே இருக்குது. அடுத்து இங்கிலாந்து கிபி 13ஆம் நூற்றாண்டு. இங்கிலாந்து அமைவிடம் 1815 எழுதப்பட்ட மகாசாசனம் மேக்னா கார்ட்டாவை ஃபாலோ பண்ணி அவங்க வந்து பழமையான மக்களாட்சி நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் கிபி 1789 அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைவிடம். மிக பழமையான மக்களாட்சியில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஒன்று. ஸோ இதோட இந்த பாடம் முடியுது. நம்ம பார்த்துருக்கல முக்கியமானது பார்த்தலாம். மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சின்னு சொன்னது ஆப்ரஹாம் லிங்கன். ஸோ மக்களாட்சி மக்கள் நேரடியாக பங்கெடுத்துக்கிறதா மக்களாட்சி சொல்கிறோம். மக்களாட்சியோட பிறப்பிடம் கிரேக்கம். டெமோக்ரேசி அப்படின்னா ஒரு ஆங்கில சொல். டெமோஸ் கிரேஷியா அப்படிங்கிற 2 கிரேக்க சொல்லேருந்து பெறப்பட்டது. டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிரேஷியா அப்படின்னா அதிகாரம் இல்லைனா ஆட்சி. 2 முறைகளில் மக்களாட்சி நடைமுறைப்படுத்தப்படுது. ஒன்று நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு வந்து சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி அப்படிங்கிற எடுத்துக்காட்டு வந்து இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஐக்கிய நாடுகள். இதிலேயே வந்து மறைமுக மக்களாட்சி 2ஆக பிரிக்கலாம். நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி அப்படின்னா இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாள் உலக மக்களாட்சி தினமாக அறிவிச்சிருக்காங்க. B.R. அம்பேத்கர் இவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முதன்மை வடிவமைப்பாளர்னு சொல்கிறாங்க. அடுத்து உலகத்திலே முதன்மையில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்த நாடு வந்து நியூசிலாந்து 1893. அதுக்கப்புறம் ஐக்கிய பேரரசில் 1918லையும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 1920களில் தான் பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை கொடுத்துருக்கு. 79% மக்கள் வந்து நாட்டோட மக்களாட்சி மேலே நம்பிக்கை இருக்கிறதா புள்ளி வர மூலமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த பாடத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.